ஃபேமிலியா நினைப்பாங்க ஊருக்கு வந்திருக்காங்க வெளிய ரூம் போட்டு தங்கிருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்க அம்மா. இல்ல எனக்கு புரியல அப்ப என்ன பண்ணணும் நம்ம வீடு நம்ம கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. ஏன்டா இங்க இருந்து திருத்துறப்பூண்டி வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகும். நம்ம வீடு இங்க பாருங்க கோலா இருக்கு நம்ம வீடு இருக்கு. அண்ணா நான் கூட்டி போன வரைக்கும் இங்க ஹோட்டல் போட்டுறானே. ஏய் அண்ணா சத்தியமா இப்ப இங்க பாருங்க. நீ பிரிச்சு பாத்தீங்கன்னா தாடி நான் கும்பகோணம் வந்து வீட்டுக்கு வராம ரூம் போட்டு வெளிய தங்குவேன். அதான் அப்படியே அண்ணனுக்கு அச்சா கிராமத்துல ரசிச்சு அங்க இருக்க வயல்கள் கோலா எங்க வீட்டுக்கு பின்னாடி விரால் மீன் இவ்வளவு பெருசுக்கு மாமா போட்டுருக்காரு. பெரிய விரால் மீன் இருக்குன்னா போலாமே. விரால் மீன் மாதிரி ஒரு மீன் அவ்வளவு டேஸ்ட் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம எல்லாம் வந்து கடலோர பகுதியில இருக்கோம் சென்னையில. நமக்கு விரால் மீனோட அருமை தெரியல. அருமை விரால் மீன் மாதிரி ஒரு மீன் குழம்புல போட்டா மணக்கிற குழம்புன்றது இந்த உலகத்திலே கிடையாது. பொரிக்கிறது பொரிக்கலாம், கருக்கலாம், எரிக்கலாம், கொலக்கலாம், பட்டுக்கலாம், குதிக்கலாம், கதவு சாத்திரா ஒரே வச்சிருவானுங்க போல இருக்கு. தாபால வேலை செய்யறவரு ஃபுல்லா கொடியாட்டின்னு இருக்கிறாரு. டேய் கேள்றா இல்லைன்னா போலாம்டா, பசிக்குதுடா, மணி 3டா. சீக்கிரம் போ வாங்க. அவர்கிட்ட போய் கேள்றான்னு அப்புறம் மண்டைய ஆட்டிட்டு போடா. அவர்கிட்ட நான் கிளம்புறேன்னு சொல்லு, நாளைக்கு காலைல வந்து வண்டி வருவோன்னு சொல்லு. இது மட்டும் எப்படி என்ன இங்க பாரு இவனை எப்படிடா மொத்தம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களும் நம்ம கூட தான் இருப்பானுங்க போல இருக்கு. ஒரு சோறு மாத்துல இப்படி ஒருத்த சட்டை ஒருத்த போய் கேள்றானா இப்படியே போறான். இப்படியே எவ்வளவு நேரத்துக்கு போவான் அவன், இப்படியே